வாடியோட சுவர்ல மறைஞ்சிருக்குது ஒரு நிறைவேறாத ரகசியம். 12 வருஷமா துடிச்சிட்டு இருக்குது பழிவாங்குற எண்ணம். சம்சமியோட கத்தல்ல இருந்தது வலியும் அன்பும். உண்மையான மனசு திறந்தது அவன் திரும்பி வர்றதுக்கான பாதைய. பாவத்தின் மூச்சு நின்றது அந்த வாசலின் இரவில். விடிஞ்சது முக்தி அடைஞ்சது வாடியின் எல்லா உணர்வுகளும். போதியில ஒரு ஆளு தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தான். அப்புறம் உள்ள வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சான். ஏய் தள்ள, எனக்கு யாரும் வேண்டாம். எல்லாரையும் பார்த்துக்கிறேன். எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். அவன் கட்டில்ல போய் உக்காந்தான். கட்டில என்ன தூங்க விட போறியா இல்லையா? சரி விடு, நான் உன் மேலேயே படுத்து தூங்குறேன். கடவுளே. அந்த ஆளு படுத்துட்டான். அப்புறம் ஓநாய்களோட சத்தம் கேட்குது. அவன் எதையுமே கண்டுக்கல. அப்புறம் நிம்மதியா தூங்கிட்டான். ஒரு கொசு வந்து அவன் கன்னத்துல உக்காந்துச்சு. அவன் கண்ணை மூடிக்கிட்டே அதை அடிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் உணர்ந்தான் இன்னொரு கொசு அவனுடைய கன்னத்துல உட்காந்துருக்குன்னு. என்னப்பா இந்த கொசு இருக்கே? அந்த ஆளு தன்னுடைய கண்ணை திறந்த போது அவன் அதிர்ச்சியானான். பார்க்கும் போது அவனுக்கு நேரம் மேல ஒரு கிண்ணம் பேய். அவன் அலறி அடிச்சான். அவனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. ஆனா உடம்பு அப்படியே மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரே நொடியில அவனோட கண்ணெல்லாம் கருப்பா மாறிடுச்சு. அப்புறம் அவன் ரத்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சான். அவன் வாயில இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிச்சது. அந்த பேய் அவனை மோசமான ஒரு சூப்போட பார்க்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிராமத்துல பொருட்காட்சி நடந்தது. எல்லாரும் அந்த பொருட்காட்சியில இருந்தாங்க. மக்கள் கடைகள்ல வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் உணவு ஸ்டாலுங்கள்ல சுவையான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஊஞ்சல் அப்புறம் மற்ற விளையாட்டுகள்ல ஆனந்தமா ஆடிட்டு இருக்காங்க. சில பேர் ரோட்ல மேஜிக் பண்றவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்ம கதையோட நாயகன் சாகர் அந்த பொருட்காட்சிக்கு வந்தான். அவன் சிட்டியோட ஆளு. இங்க அந்த அரண்மனைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட் டீல் பண்றதுக்காக கிராமத்துக்கு வந்திருக்கான். தன்னோட வேலைக்கு இடையில அவன் பொருட்காட்சிக்கு வந்திருக்கான். அவன் கிராமத்து ஜனங்களோட சந்தோஷத்தை பார்த்தான். அப்புறம் பார்த்தான் எல்லாரும் எப்படி அங்க ஒன்னா கூடி வந்திருக்காங்கன்னு. அந்த சமயத்துல தான் அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஹலோ. ஹலோ ஹலோ, பேசுறது கேட்கல. ஹலோ, வாடியோட இருங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன். சாகர் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த பொருட்காட்சியை விட்டு வெளியே வந்தார். அவர் ரொம்ப வேகமாக நடந்து வந்தார். ஃபோனை மேலே தூக்கிக்கிட்டு ஏதோ நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிற மாதிரி. இந்த கிராமத்தில் இதே பிரச்சனை தான். நெட்வொர்க் கிடைக்கிறதே இல்லை. அதுக்கிடையில் ஒரு மரத்துக்கிட்ட அவருக்கு நெட்வொர்க் கிடைச்சது. அப்புறம் அவர் அங்கேயே நின்றுட்டாரு. கிடைச்சிடுச்சு. சாகர் உடனே கால் பண்ணாரு. ஹலோ. குவர் சார் சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்னா வாடி விஷயம் முடிஞ்சுதா இல்லையான்னு கேட்டேன். சில பேர் பார்க்க வந்தாங்க சார். ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உடனே உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் டைம் இருக்கு. மகாராணி அதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் சார், எனக்கு தெரியும். சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். இன்னொரு கிளைண்ட் வந்துட்டார் போல இருக்கு. சாகர் பொய்ய சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாரு. ஒரு முறை பின்னாடி பொருட்காட்சி நடக்கிற கேட்டை பார்த்தாரு. அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து போயிட்டாரு. சாகர் டீ கடைக்கிட்ட போனாரு. அப்புறம் போய் பெஞ்சில் உட்கார்ந்தாரு. அடேங்கப்பா சஞ்சு, நீ என்ன இன்னைக்கு கடை போட்டிருக்கியா? என்னாச்சு? எல்லாம் சரியா தானே இருக்கு? நீ சோகமா இருக்க. ஒரு வாரமா பியாரிலாலும் வரல. அப்பா இல்ல. என்ன? எப்படி? அப்புறம் இதெல்லாம் எப்படி நடந்தது? அவரை வாடியோட பேய் கொன்னுடுச்சு. சம்சமி. அப்படின்னா இது கிராமத்து வாடியோட பேய். அவங்க நடனம் ஆடுற திருநங்கை. 12 வருஷத்துக்கு முன்னாடி வசந்த் பஞ்சமி அன்னைக்கு வாடியில் அவங்க இறந்துட்டாங்க. அது எப்படி? இது யாருக்குமே தெரியாது. அன்னையில இருந்து இந்த கிராமத்துக்கு ஏதோ சாபம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ராஜா சாரும் அன்னைக்கு ராத்திரியே தூக்க மாட்டிக்கிட்டாராம். அன்னையில இருந்து அந்த வாடி சபிக்கப்பட்டதாயிடுச்சு. அப்புறம் அங்க யாருமே தங்க முடியல. ஒவ்வொரு வருஷமும் வசந்த் பஞ்சமிக்கு முன்னாடி
அறுவடை நடக்கிறதுல இருந்து பண்டிகை வரைக்கும் அதோட ஆத்மா இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்குமா. வாடிக்கு பக்கத்துல போறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள அது கொன்னுடுமா. யாரில்லாளுக்கு என்ன நடந்தது? அவர் போதையில இருந்தப்ப வாடியோட செவத்துல யூரின் போயிட்டாரு. அம்மா திட்டினாங்கன்னு சொல்லி அவருக்கு வீட்டுக்கு வெளியில கட்டில்ல படுத்து தூங்கினாரு. அப்புறம் காலையில சூடான டீ கிளாஸை கையில் வச்சுக்கிட்டு அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. அவர் முழுமையா அதை நம்பல, ஆனால் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்தது. இங்க பாரு சஞ்சு, யாரில்லாளுக்கு நடந்தது அது ரொம்ப தப்பு தான். இதுக்கு காரணம் வேற ஏதாவது கூட இருக்கலாம் இல்லையா? யாருக்கு அந்த நிலைமை வந்ததோ அவங்களுக்கு தான் தெரியும். இந்த டீ குடிங்க அண்ணே. சஞ்சு பின்னாடி திரும்பி தரையில் இருந்த டப்புல பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தான். சாகர் இதை பெருசா கவனிக்கல. அப்புறம் தன்னோட டீயை குடிச்சிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. வாடியில சாகர் ஹால்வே வழியா போய்கிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்பதான் யாரோ பின்னாடி இருந்து போன மாதிரி இருந்தது. உடனே அவரு எச்சரிக்கையானாரு. அப்புறம் இதை அவர் எந்த இடத்துல உணர்ந்தாரோ அதே இடத்துக்கு அவர் திரும்பி போனாரு. யாரது? அங்க யாரது? ஹலோ? அவர் பின்னாடி திரும்பி பார்த்தபோது அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அது வேற யாரும் கிடையாது, அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் திவ்யா. அவர் அவளை திடீர்னு பார்த்தோன்னு பயந்துட்டாரு. மறுபடியும் பயந்துட்டீங்களா? திவ்யா, நீ நீ எங்க இப்படி? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னா நீங்க வர விடுவீங்களா? அட, விஷயம் அது இல்ல. ஆனா நீ எப்படி இங்க வந்த? கம்பெனி என்னோட லீவை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால நான் நினைச்சேன் வேற எங்கேயாவது போறதுக்கு பதிலா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். புரோக்கர் சார். சரி, நல்ல காரியம் செஞ்ச. அப்புறம் திஸ் இஸ் த மூமெண்ட். நம்மளுடைய முதல் ட்ரிப் ஒண்ணா. சரி, வா ஒரு போட்டோ எடுப்போம். திவ்யாவோட முகமே மாறிடுச்சு. அவ கவலையா இருந்தா. சாகர் அதை கவனிக்கல. ஏன்னா அவரோட பேக்கெட்ல போன் தேடிட்டு இருந்தாரு. என் போன் எங்க போச்சு? இங்கதானே வச்சிருந்தேன். அட விடுங்களேன், இதெல்லாம் நாம அப்புறம் வச்சுப்போம். ஆனா அந்த போனை தேடி ஆகணும்ல. வேகமா டீ கடையில வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி வா, நாம போய் அங்க செக் பண்ணுவோம். சாகர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் திவ்யா அதே இடத்துல நின்றுட்டு இருந்தா. அவரு போறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா. சாகர் சீக்கிரமா சஞ்சுவை பார்க்கறதுக்கு போனாரு. அப்புறம் தன்னோட போனை பத்தி அவரு கேட்டாரு. சஞ்சு, இங்க பாரு, என்னோட போனை நான் இங்க விட்டுட்டேனா? போனா? நீங்க இங்க உங்க போனை எடுக்கவே இல்லையே. அப்போ நான் எங்க விட்டேன்? அட எங்கேயாவது வச்சிருப்பீங்க, விடுங்க. அது வரைக்கும் என் போனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கிளம்புங்க, நம்ம போவோம். சாகர் சந்தேகத்தோட சஞ்சுவை பார்த்தாரு. அப்புறம் திவ்யா கூட அங்கேருந்து போயிட்டாரு. ராத்திரி சாகர் காலில் இருந்தாரு. அப்புறம் கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸை வாங்கினாரு. அப்போ திவ்யா அவருக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு வாடியோட கேட்லாக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா. சார், நாளைக்கு 11 மணிக்கு நான் உங்களை அங்கேயே பார்க்குறேன். நீங்க வந்ததும் இதே நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரி. சாகர் காலை வச்சாரு. அப்புறம் திவ்யா பக்கம் திரும்பி பார்த்தாரு. எப்பா, இந்த வாடி என்ன இவ்வளோ அழகா இருக்கு. இது எதுக்காக இவங்க விற்கிறாங்க? பெரியவங்க பெரிய வீட்டு விஷயம். இத பத்தி எனக்கு என்ன கவலை? என்னுடைய விருப்பம் இது சீக்கிரமா வித்து போச்சுன்னா இது மூலியமா எனக்கு நல்ல கமிஷன், நல்ல பணம் வரும். அதுக்கப்புறமா நாம நம்ம வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் பண்ணிடலாம். முடிஞ்சிரும். இதை நீங்க பண்ணிடுவீங்க. சாகர் அவளை பார்த்தாரு. அப்புறம் சிரிச்சாரு. இங்கே இரவு முடிவடையுது. இங்க கூவர் தன்னுடைய வீட்டில் சோஃபால உட்காந்துக்கிட்டு ஃபோனை செக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் மகாராணி ரமாவதி, அதாவது அவரோட அம்மா, அந்த இடத்துக்கு வந்தாங்க. வாடி, என்னப்பா ஆச்சு? சாகர் அதுல தான் வேலை பண்ணிட்டு இருக்காரு. நான் அவருக்கு இன்னும் 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். இந்த வேலையை முடிச்சிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமா இதுக்கு ஒப்பந்தம் பேசி முடி. அப்பதான் அந்த பணத்தை வச்சு நாம நம்ம வேலையை முடிக்க முடியும். எதுக்கும் நாமளும் ஒரு தடவை அங்க போய் பாப்போமா? இது மூலமா வேலையும் சீக்கிரமா முடியும் இல்லையா? ரமாவதி சோஃபால உட்கார்ந்தாங்க. நீ சொல்றதும் சரிதான். அப்புறம் வசந்த் பஞ்சமியும் வரப்போகுது. வாடி பூஜை நடக்கும்போது நாம அங்க இருக்கிறது நல்லது. நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த விஷயத்த சாகருக்கும் சொல்லிடுறேன். ரமாவதி சரின்னு சொல்லி தலைய அசைச்சாங்க. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சாகர் வாடி கேட்டு கிட்ட அந்த கிளைண்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாரு. அவருக்கு தான் முன்னாள் ராத்திரி அவர் கால் பண்ணியிருந்தாரு. திவ்யாவே இந்த இடத்துல காணோம். இவங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போதோ தெரியல.
அப்புறம் இந்த திவ்யாவும் சரியான நேரத்துக்கு காணாம போயிடுறா. பொறுமையா காத்துட்டு இருந்தபடி சாகர் அங்க ஒரு வெள்ளை கார் வரத கவனிச்சாரு. ஏன்னா அந்த கார்ல உட்காந்துருந்த ஆளை அவர் தன்னோட கிளைண்ட்னு நினைச்சுக்கிட்டாரு. கார் அவர்கிட்ட வந்து நின்றுச்சு. அவர் அந்த ஆளை வரவேற்றாரு. அப்புறம் அவரை வாடிக்குள்ள கூட்டிட்டு போனாரு. உள்ள சாகரும் கிளைண்ட்டும் வாடியோட ஹால்வேல நடந்து வந்தாங்க. சாகர் வாடியோட ஒவ்வொரு இடத்தையும் அவருக்கு காமிச்சாரு. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இடம் என்னமோ நல்லதான் இருக்கு. நாம எப்போ டீல் பண்ணிக்கலாம்? நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கே வாடியோட ஓனரை வர வைக்கிறேன். நாம நாளைக்கே இதை முடிச்சிடலாம். ஓகே, நீங்க அவங்களுக்கு நடுவில் கிளைண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவர் சாகரை அதே இடத்துல நிற்க சொல்லி சைகை காட்டினாரு. அப்புறம் கால் எடுக்கிறதுக்காக உள்ளே போயிட்டாரு. அவர் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. நான் டீல் ஃபைனல் பண்ணிட்டேன். நாளைக்குள்ள பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாகணும். அவர் பேசிட்டு இருந்த சமயத்தில் கண்ணாடியில் திருநங்கை வந்து ஒரு உருவம் பேய் உருவத்தில் தெரிய ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் பாவம் அவர் எதையுமே கவனிக்கல. ஆனால் திடீர்னு அவர் கண்ணாடியை பார்த்தாரு. அவர் அந்த பேயை முழுமையாக பார்த்த உடனே அவர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டாரு. பேய் அவரை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த ஆள் முழுமையாக பயந்துட்டாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் சாகர் படிக்கட்டிலேயே தூங்கிட்டாரு. அவர் திடுக்கிட்டு முழிச்சாரு. அப்புறம் உணர்ந்தாரு கிளைண்ட் இன்னும் திரும்பி வரவே இல்லைன்னு. சாகர் அவரை தேடிக்கிட்டே உள்ள போனாரு. ஆனா அவரை அங்க காணோம். அவர் நாலாபுறமும் தேடினாரு. ஆனா கிளைண்ட் எங்கேயுமே அங்க காணோம். அப்புறம் திடீர்னு திவ்யா அவர் முன்னாடி வந்தா. என்ன பண்ற நீ? இவ்வளவு நேரமா எங்க போயிட்ட? அட, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உங்களை தான் தேடிட்டு வந்தேன். திவ்யா அவர்கிட்ட போனை கொடுத்தா. இந்தாங்க, பேசிக்கோங்க. குமார் சார் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. என்ன ஃபோன் பண்ணாரா? குடு குடு, சீக்கிரமா குடு. சாகர் ஃபோனை வாங்கினாரு. அப்புறம் லிவிங் ஏரியாவை நோக்கி போனாரு. குமாருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாரு. ஹலோ, குமார் சார், நீங்க கால் பண்ணிருந்தீங்களா? ஒட்டு நீங்க முதல்ல ஒரு புது போனை வாங்குங்க. நான் எவ்வளவு நேரமா கால் பண்றது? திவ்யா போனே எடுக்கல. சாரி குமார் சார். சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இன்னைக்கு சாயந்தரம் நான் அங்க வரேன். நாளைக்கு வாடியில பெரிய யாகம் நடக்க போகுது. வசந்த் பஞ்சமிக்காக தயாரா இருங்க. சரிங்க குமார் சார், நான் பாத்துக்கிறேன் சார். குமார் காலை வச்சாரு. திவ்யா சாகருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தவ பக்கத்துல வந்தா. என்ன ஆச்சு? குமார் சாயந்தரம் இங்க வராரா? திவ்யாவோட கண்ணு ஆரம்பிச்சது. ஏதோ இந்த தருணத்துக்காகத்தான் அவ காத்துட்டு இருந்த மாதிரி. ஹலோ, என்ன யோசிக்கிற? குமார் தான் வராரு, பெரிய இளவரசன் இல்ல. கிளம்பு கிளம்பு. ஆமா, ஒன்றும் இல்லை, வாங்க. 2 பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க. ராத்திரி குவர் அப்புறம் ரமாவதியோட ப்ரைவேட் ஜெட் லேண்ட் ஆச்சு. குவரும் ரமாவதியும் ஃப்ளைட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் அங்கே இருந்த ஒரு மேனேஜர் அவங்கள கார் வரைக்கும் கூட்டிகிட்டு போனார். ரமாவதி காரில் உட்காந்தாங்க. குவர் காரில் போய் உட்கார இருந்தார். மேனேஜர் ஏதோ அவங்க காரில் சொன்னார். குவர் தலையசைச்சாரு. அப்புறம் காரில் ஏறினாரு. கார் கிளம்பிடுச்சு. இன்னொரு பக்கம் சாகர் தன்னோட வீட்டில் இருந்தார். சாகர் ஒரு சேரில் உட்காந்துருந்தாரு. அப்புறம் திவ்யா அங்கே பெட்டில் உட்காந்துருந்தா. இந்த குவர் சார் இந்நேரம் வந்திருப்பாரு இல்லையா? வந்திருக்கணும் தான். ஏன்? இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். குவர் வரப்போறாருன்னு நான் சொன்னதுல இருந்து அவர் மேல நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆயிட்ட. என்ன விட்டுட்டு அவரோட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஐயோ, இல்லை இல்லை, நான் சும்மா தாங்க கேட்டேன். வாடியில் ரமாவதி சாதாரண சேரில் உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் குவர் 2 கப் காஃபி கொண்டு வந்தார். அதை அவர் டேபிளில் வச்சாரு. அப்புறம் அவங்க முன்னாடி உட்காந்தாரு. எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது. நாளைக்கு நடக்க போற யாகத்துக்கு அப்புறமா இந்த வாடியோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். அப்புறம் என்னுடைய சில நண்பர்களையும் இங்க வர சொல்லியிருக்கேன். அவங்க இந்த வாடியை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா எல்லாம் முடிஞ்சா அவங்ககிட்டயே எல்லாம் பேசி முடிச்சிருவேன். சரி, நீ கவனத்துல மட்டும் வச்சுக்க. பல வருஷமா கிராமத்துல இந்த விஷயத்த நம்ம மறைச்சு வச்சிருக்கோம். அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. உன்னோட நண்பர்களுக்கும் தெரியக்கூடாது. அதனால நம்ம வேலை கூட கெட்டு போகலாம். குவர் ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டாரு. அப்புறம் அவரு 12 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச குற்றத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா விஜய் சிங் அவரோட சினிமா சங்கத்தில் உட்கார்ந்து இருந்தாரு.
சம்சம்னு பேர் கொண்ட ஒரு திருநங்கை அவர் முன்னாடி நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க ராஜாவுக்கு பிடிச்ச கலைஞர்கள்ல ஒருத்தவங்க. அப்புறம் ராஜா அவங்கள எப்பவும் ஒரு கலைஞர்ன்ற பார்வையில மட்டும் இல்லாம தங்கச்சி மாதிரியும் நினைச்சுக்கிட்டாரு. வாவ் சம்சமி வாவ், இன்னைக்கும் நீ அதே போலவே இருக்க. 23 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு. ராஜா எழுந்தாரு, தன்னுடைய தங்க நகையை எடுத்தாரு, அதை சம்சமி கையில கொடுத்தாரு. அதை அவங்க தன்னோட கையில வாங்கி ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவரை கண்ணீர் நிறைஞ்ச பார்வையோட பார்த்தாங்க. உங்களோட மரியாதை நான் என்னைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன். நான் வாக்கு கொடுக்குறேன், நான் என்னைக்கும் உங்களுக்காக உங்க கூடவே இருப்பேன். நீ என்னுடைய தங்கை போல. எந்த மரியாதையை பத்தி நீ பேசுறியோ அது உன்னுடைய உரிமை. சம்சமி பெருமையோட ராஜாவோட கண்ணை பார்த்தா. குமரும் ரமாவதியும் லாஃப்டில் நின்றுக்கிட்டு ஹால் பக்கமா பார்த்தாங்க. அங்கதான் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அவங்க இந்த விஷயத்தினால ரொம்ப கோவமா இருக்காங்க. குமரும் ரமாவதியும் அந்த அறைக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க. குமர் கதவை ஓங்கி சாத்தினாரு. என்னம்மா இது? மாமா எல்லா சொத்தையும் அந்த செம்சமி பேர்லயே எழுதி வச்சிருவாரா? அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும். புத்திசாலித்தனமா சம்சமிய ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனா அது எப்படி முடியும்? சம்சமி ராத்திரியில அமைதியா ஹால்வேல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அரண்மனை அமைதியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ரமாவதி அவங்க பாதையில வந்துட்டாங்க. சம்சமி அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சாங்க. அக்கா நீங்க இங்க? அவங்க பின்னாடி விலைக்கு போன போது அவங்க குவரை போய் அடிச்சுக்கிட்டாங்க. அவன் அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தான். நீங்க நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அக்கா என்ன இதெல்லாம்? ரமாவதி தன்னோட கையில ஒரு டேப்லெட் வச்சிருந்தாங்க. அப்புறம் சம்சமி அதை பார்த்துட்டாங்க. இல்ல என்ன இது? கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாம குமார் அவங்கள பிடிச்சிட்டாங்க. அப்புறம் கட்டாயப்படுத்தி அவங்க வாயை திறந்தாங்க. ரமாவதி அந்த டேப்லெட்டை அவங்க வாயில போட்டாங்க. அப்புறம் அவங்க வாயை மூடிட்டாங்க. என்னை மன்னிச்சிடு சம்சமி, ஆனா சொத்துக்கான பசி மனுஷத்தன்மையை விட ரொம்ப பெருசானது. சம்சமி தன்னை காப்பாத்திக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா கூவர் அவங்களும் நெருக்க ஆரம்பிச்சான். அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது. அவங்களுடைய கண்கள் பின்னாடி பக்கமா போயிடுச்சு. அவங்க வாயு மூக்கெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு போராடினதுக்கு அப்புறமா அவங்க இறந்து போயிட்டாங்க. கூவர் கையில இருந்த அந்த உயிரற்ற உடல் தரையில தூக்கி வீசினா. பின்னாடி இருந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு குரல் கேட்டுச்சு. குவர்! அது வேற யாரும் இல்ல, அது ராஜா விஜய் சிங் தான். இறந்து போன சம்சமியோட உடல்கிட்ட ஓடினாரு. அவளை தூக்கினாரு. அவளை இறுக்கி தன்னோட நெஞ்சில அணைச்சிக்கிட்டாரு. உனக்கு என்ன ஆயிடுச்சு என் தங்கையே? எழுதுரு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கோபத்தோட ராஜா எழுந்தாரு. குவர் ரமாவதிய பார்த்தாரு. நான் உங்க 2 பேரையும் விட மாட்டேன். நீங்க என் தங்கச்சிய கொன்னுட்டீங்க. என்னால இதை தாங்கிக்க முடியாது. இதுக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயமா உண்டு. ராஜா எதையோ செய்யறதுக்கு முன்னாடியே குமார் அவரோட கழுத்தை பிடிச்சாரு. அப்புறம் செவத்துல போய் இடிச்சாரு. ராஜா தன்னை விடுவிச்சுக்க எவ்வளவு முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால முடியல. வெள்ளட்டு பையனே, இவன் இறந்து போனது உன்னாலதான். இவனை நீதான் தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்த. இனி எரியறத அணைச்சிட்டா கொதிக்கிறது தானே அணைஞ்சிடும். கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ராஜாவும் இறந்து போனாரு. சம்சமி பக்கத்திலேயே அவருடைய உடலும் இருந்தது. ஒவ்வொரு ரமாவதியும் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே கூவர் சேர்ல உட்காந்துருந்தாரு. அப்புறம் ரமாவதி அவனையே பார்த்துட்டு இருந்தா. என்னாச்சு? யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ பணத்தை வச்சு நாம என்ன பண்றது? 2 பேரும் சிரிக்கிறாங்க. இதோட அந்த இரவு முடிஞ்சது. மறுநாள் ராத்திரி பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது. ஒரு பண்டிதர் மந்திரத்தை படிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் யாக குண்டத்துல அவுதிகளை போட்டுட்டு இருந்தாரு. 2 மாவு பொம்மைங்க எரியிற நெருப்பு கிட்ட வச்சிருந்தாங்க. அப்புறம் பண்டிதர் மந்திரத்தை படிச்சபடி எரியிற நெருப்புக்கு நடுவில் யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச தூரத்துல கூவரும் ரமாவதியும் உட்கார்ந்தாங்க. கூட கூவாரோட நண்பனும் இருந்தான். வாடியோட இந்த ஒப்பந்தத்துக்கு கடைசி ஒரு உருவத்தை கொடுக்க
அசைச்சாரு. அவங்க தனியா நின்று நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு திவ்யாவோட சொந்த மாதிரி மாறிச்சு. அவருடைய முகம் மாறிடுச்சு. அப்புறம் அவருடைய கண்கள் பின்னாடி திறந்துடுச்சு. அவ யாக குண்டத்துக்கிட்ட பண்டிதர்கிட்ட போனா. கழுத்தை பிடிச்சா, கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சா. அவரோட கூர்மையான நகம் பண்டிதரோட உடம்புல நுழைஞ்சது. அதனால அவரோட கழுத்து ரத்தத்தால உறைஞ்சு போச்சு. அப்புறம் ரத்தம் அந்த மாவு பண்ணி விழுந்தது. பண்டிதர் எல்லாரும் சாகர், ரமாவதி, குவர், அப்புறம் குவரோட நண்பன் இந்த பயங்கரமான காட்சியை பார்த்தாங்க. சாகர் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சாரு. திவ்யா! அவர் திரும்பி பார்த்தா. அப்புறம் சத்தம் போட்டு கத்தினான். அதனால பூமி மொத்தமா அதிர ஆரம்பிச்சது. சாகர் இப்ப ஆம்பளை பெண் முகத்துல மாறிடுச்சு. ஒரே நொடியில ரமாவதி, குவரோட முகம் எல்லாமே மாறி போச்சு. சம்சமி! ஆமா, நான் தான். இந்த நாளுக்காக நான் 12 வருஷமா காத்துட்டு இருக்கேன். இந்த பூஜை மூலமா தான் ஒவ்வொரு வருஷமும் நீங்க என்ன துடிக்க வச்சீங்க. ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியல. என்ன நானே பாதுகாத்துக்க உண்மையான அன்பு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு அண்ணன்கிட்ட கிடைச்ச மாதிரி, அப்புறம் அதுவே இன்னைக்கு இந்த ஆளுகிட்ட எனக்கு கிடைச்சது. ஓவரா போயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி உனக்கு உனக்கான தண்டனை கிடைக்கும். இந்த ராத்திரி தான் உனக்கு கடைசி ராத்திரி. சம்சமி காத்துல பறந்தபடி அவங்க 2 பேர்கிட்ட வந்தா. அவங்கள கழுத்தை பிடிச்சி தூக்கி செவத்துல அடிச்சா. அவங்க தன்னை தாண்டி முடிச்சுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள ரொம்ப நேரம் கடந்துருச்சு. அவங்க கண்ணில் ரத்த கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அதாவது அவளையும் அவங்க அண்ணன் மாதிரி இருந்த ராஜாவையும் கொண்டாங்க. சம்சமியோட கண்ணில் எந்த மாதிரி ரத்தம் வந்ததோ அதே போல சம்சமியோட நகங்கள் ரமாவதி அப்புறம் குவரோட கழுத்துல பொதிச்சு. குவர் ராஜாவோட கழுத்தை எப்படி நெரிச்சு அவளை கொலை செஞ்சாலும் அந்த மாதிரி குவரும் ரமாவதியும் இறக்குற தருவாய்க்கு வந்துட்டாங்க. என்ன லேசா போராடுறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். அவங்க வாயில இருந்து ரத்தம் போட்டுச்சு. அப்புறம் அவங்களோட முகம் செவந்து போயிடுச்சு. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. சம்சமி கழுத்தை பிடிச்சாங்க. அவங்கள விட்டுட்டா. அப்புறம் அவங்களோட பாடி ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்றுன்னு விழுந்தது. அப்படியே 12 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவுக்கு நடந்த அந்த காட்சியை போல சம்சமி கண்ணீரோட சாகரை நோக்கி பார்த்தா. அப்புறம் ஒரே நொடியில் அவளோட முகமே மாறிடுச்சு. சம்சமி காணாம போயிட்டா. திவ்யா மயங்கி போய் தலையில கீழே விழுந்துட்டா. சாகர் அவகிட்ட ஓடினாரு. அவளை அவரு கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. 3 நாளைக்கு அப்புறம் சாகர் ரொம்ப சோகத்தோட பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தாரு. அப்பதான் திவ்யா அவர்கிட்ட வந்தா. அவ தன்னோட கையை காட்டினா. அவளோட கையில சாகர் தொலைச்ச அந்த போன் இருந்தது. இது உனக்கு எப்படி கிடைச்சது? கிடைச்சிருச்சு. இதை திறங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட அனுப்பிடலாம். சாகர் உடனே போனை அன்லாக் பண்ணினா. அப்புறம் பார்த்தாரு திவ்யாவோட நிறைய மிஸ்ட் கால்ஸ் இருந்தது. மெசேஜஸும் வந்திருந்தது. எல்லாரும் இதுதான் கேட்குறாங்க, அவ எங்க இருக்கான்னு. அவர் மேலே பார்த்தாரு. ஆனால் திவ்யா அங்கே கிடையாது. அவர் நாலாபுரமும் சுற்றி சுற்றி பார்த்தாரு. ஆனால் அவ எங்கேயுமே இல்லை. அப்போதான் ஒரு வெள்ளை பஸ் ஸ்டாப் கிட்ட வந்தது. அதிர்ச்சி தந்த விஷயம் என்னன்னா, எந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கினாலும் அவ வேற யாரும் இல்லை, அவ தான் திவ்யா. அவளோட கண்ணில் கோவம் நல்லா தெளிவா தெரிஞ்சது. அவ சாகர் கிட்ட வந்தா. அப்புறம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம அவளோட முகத்துல ஓங்கி ஒரு அறையா அரைஞ்சிட்டா. சாகர் ஒரு நொடி அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு திவ்யாவை கட்டி பிடிச்சாரு. ஐ எம் சாரி. நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். வாடி பக்கம் பார்வை போச்சு. நேத்து வரைக்கும் அது ஒரு அமைதி இல்லாத இடமா இருந்தது. இன்னைக்கு அமைதி நிறைஞ்சிருக்கு. அப்புறம் எல்லாம் கட்டுல இருந்து முக்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு. கதை இங்கே முடிவடைஞ்சது.